ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஹஸ்பண்ட்க்கு லீவ்னால அவரும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி பாப்பாவும் ஹஸ்பண்டும் தான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் சும்மா அவங்க 2 பேரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா என்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்டா. சரி, நானும் கொஞ்ச நேரம் அவங்களோட காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன் அப்படி சொல்லிட்டு. நானும் ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உருப்படியாக எதையும் பண்ணதில்லை. இன்றைக்கி பாப்பாவுக்கு அவங்க அப்பா கூடயே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விளையாடி முடிச்சுட்டு கீழே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி பாப்பா எனக்கு எதாவது சாப்பிட தாங்கம்மான்னாங்க. அவங்களே அப்புறம் போமோகிரானேட் வேணும்னாங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு பன்னீர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி பன்னீர் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாப்பாவும் கூட வந்துட்டாமா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூடயே உட்காந்துட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் நான் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். ஸ்டஃபிங்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் மேஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா இருந்துட்டு அம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சைடில் உட்காந்துட்டு நிறைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் என்ன பண்ணாலும் அம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என் கூட உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி, எனக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. தனியாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி பாப்பா கூட இருந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன டைம் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த சப்பாத்தி ஒரு 3 தடவையாவது தேய்ச்சிருப்பேன். நான் தேய்ச்சும் அவள் கை வச்சு ஏதாவது பண்ணி விட்டுட்டுட்டே இருந்தா. கடைசியாக 4th சப்பாத்தி நல்லபடியாக வந்துச்சு. ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு சப்பாத்தி கொடுக்குறனால குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் குக் பண்ணேன். அவங்களுக்கு குட்டி குட்டியாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இந்த மினி இட்லி, மினி சப்பாத்தி, மினி தோசை அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாள். நான் சப்பாத்தி தேய்க்கிறத பார்த்துட்டு அம்மா நானும் சப்பாத்தி தேய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் கொஞ்ச நேரம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு சரி பண்ணுடா அப்படி சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டு சாப்பிடலாவா அப்படி சொல்லிட்டு அவளை சேரில் உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அவள் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை தான் தேடினான். ஏன்னா பாப்பா எப்பவுமே அப்படி தான் ஆனியன்னா விரும்பி சாப்பிடுவாள். நான் பார்த்ததுக்கப்புறமா தான் அந்த சப்பாத்தியை சாப்பிடவே ஆரம்பித்தேன். உங்களுக்குலாம் யாருக்கு ஆனியன் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவும் சாப்பிட்டா, நாங்களும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை முடிச்சு.